இன்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாடுவது குறித்தும் தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாகவும் இன்றைய தினம் விலகிக் கொண்டிருக்கின்றது. இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் மேதகு ஆளுநரிடத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஏற்கனவே நான் பல முறை மேதகு ஆளுநர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாடுவது குறித்தும் இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த விடியா திமுக அரசு அலட்சியத்தின் காரணமாக சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே போதை புழக்கம் அதிகரித்து ஒரு போதை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை பல முறை மேதகு ஆளுநரை சந்திக்கின்ற பொழுது எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். அது குறித்து விளக்கமான அறிக்கையும் அவரிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இப்பொழுதும் அண்மையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற ஜாபர் ஜாதிக் என்பவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக ஜாபர் ஜாதிக் அவர்கள் இந்த போதைப்பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு 45 முறை போதைப்பொருள் கடத்தப்பட்டதாகவும் இன்று தினம் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி அளித்திருக்கின்றார். அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாபர் ஜாதிக் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு அதை செலவு செய்திருக்கின்றார். அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார். அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உதயநிதி ட்ரஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதெல்லாம் விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த ஜாபர் ஜாதிக் அவர்கள் திரு டிஜிபி அவரிடம் அவர் நற்சான்றிதழை பெற்றிருக்கின்றார். சிசிடிவி கேமரா கொடுத்ததுக்கு ஒரு பாராட்டும் பத்திரத்தை வழங்கியிருக்கின்றார். அந்த புகைப்படம்லாம் வந்திருக்குது, ஊடகத்திலையும் பத்திரிகையில் நாங்கள் பார்த்தோம். அதுபோல் முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது, விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு திமுக முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார். அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப்பொருள் விற்பனை செய்ததன் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரித்ததாகவும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.